இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டபுள் க்ராஷே போடும்போது உங்களுக்கு வந்து எட்ஜஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வராது. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் தான் டபுள் க்ராஷேல போட்டிருக்கேன். ஸோ எட்ஜஸ் பார்த்தீங்கன்னா கர்வாகி வருது உங்களுக்கு. ஸோ அதை வந்து எப்படி நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக போடுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டவல் மாதிரி பண்ணியிருக்கிறதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த எட்ஜஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வருது. ஸோ இது ஒன்றும் இல்லை, நம்ம வந்து நார்மலாக பின்னுற மாதிரி தான். ஸோ இதில் வந்து டபுள் க்ராஷே நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஃபுல்லாகவே. ஸோ நார்மலாக பின்னுற மாதிரி தான். ஸோ நீங்கள் வந்து ஒரு லைன் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க, டபுள் க்ராஷேக்கு ஃபர்ஸ்ட்டு 3 செயின் போட்டுக்குவீங்க. செயின் ஸ்டிச்சஸ் போட்டுட்டு நான் என்ன சொல்லியிருந்தேன், இந்த கீழே இருக்க ரோவில் ஃபர்ஸ்ட் ஸ்டிச்லேருந்து ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா ஸோ இப்படி இருக்கு, இதுதான் 3 செயின் போட்டது. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டிச்லேருந்தே நீங்கள் ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் நீங்கள் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டிச்லேருந்து ஆரம்பிங்க. ஸோ இந்த 3 செயினுமே உங்களுக்கு ஒரு டபுள் க்ராஷே மாதிரி ஒரு ஸ்டிச் மாதிரி உங்களுக்கு கன்சிடர் பண்ணுவோம். ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து அகண்டு போகிறது. அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டிச்லேருந்து இல்லாமல் செகண்ட் ஸ்டிச்லேருந்து நீங்கள் போட ஆரம்பிங்க. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறேன், நான் ஃபர்ஸ்ட் ஸ்டிச் விட்டுட்டு செகண்ட் இப்படி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டிச் இது, செகண்ட் ஸ்டிச் இது. ஸோ செகண்ட் இதுலேருந்து இன்ஸ்ட் ஆஃப் இதுலேருந்து போட ஆரம்பிக்கிறேன் நான். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கர்வ்ட் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு அந்தளவுக்கு கிடைக்காது. ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட் எட்ஜஸ் கிடைக்கும். ஆனால் எண்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கடைசி ஸ்டிச் வரைக்கும் நீங்கள் பின்னும். ஸோ இந்த மாதிரி ஒரே ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ரோ ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டிச் மட்டும் விட்டுட்டு அடுத்த ஸ்டிச்லேருந்து பின்ன ஆரம்பிங்க. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு. தேங்க்யூ.